வணக்கம். நம்ம இப்போ புதுச்சேரி ஃப்ரான்சுவா மார்டின் ஸ்ட்ரீட் குறிச்சிக்குப்பத்திலேருந்து வரோம். நம்ம உள்ள இப்போ குறிச்சிக்குப்பம் அந்த ரோட்டை தான் நம்ம பார்க்க போகிறீங்க. இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இது ஒயிட் டவுன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு எஸ்வி பட்டேல் சாலையிலேருந்து இது வர வரைக்கும் அது ஒயிட் டவுன்றாங்க. இதுவும் வந்து ஆக்சுவலி ஃப்ரான்சுவா மார்டின் ஸ்ட்ரீட்டும் ஒயிட் டவுன் மாதிரி தான் இது. இங்கே ஆஷ்ரமேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் இங்கே இருக்குது. அந்த ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் எல்லோரும் கார் வச்சுருக்கிறாங்க. எப்படி வந்து இந்த மாதிரி இடத்துல எப்படி போக முடியும்? கார் எடுக்க முடியுமா? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. அதே ஆட்சி தான் நடக்குது. போன 5 வருஷம் அதே ஆட்சி, அதே பிடபிள்யூடி மினிஸ்டர் இருந்தார். இந்த வாட்டி அவர் இல்லை, ஆனால் காட்சிகள் மாறவில்லை. அதே மாதிரி தான் உடச்சி போடுவாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ என்னென்னா இந்த உடச்சி போட்டுட்டு இது என்னோ நீல கலர் பைப்பு போட்டிருக்காங்க. அது என்றைக்கு மூடுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி இன்றைக்கி இருந்தால் இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்க? அவங்க காரை எடுக்க முடியாது. ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாச்சும் போகணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், வேறு ஏதாச்சும் போகணுன்னா எப்படி போவாங்க? எல்லாத்தையும் உடச்சி போட்டிங்க. இது என்றைக்கு முடிப்பீங்க நீங்கள்? இதை யாரை போய் கேட்குறது? இது பிடபிள்யூடியில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்றும் உடச்சிட்டிங்கன்னா சரி, இந்த மாதிரி வந்து இந்த நம்பரை யாராச்சும் கொடுக்கணும் மக்கள்கிட்ட. ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுங்கன்னா, இது கான்ட்ராக்டர் செய்கிறாரா, இல்லை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் செய்யுதா, இல்லை கவர்மெண்ட் செய்யுதா, இல்லை ஸ்மார்ட் சிட்டி செய்யுதா, இதுலேருந்து அவங்க திட்டத்துலேருந்து நீங்கள் செய்கிறீங்களா? யார் செய்கிறாங்கன்னு தெரியல. மக்களை வந்து நீங்கள் வந்து இன்னுமா நீங்கள் வந்து ஒன்றும் இது பண்ணாமல் அப்படின்னு எடுத்து போய்கிட்டே இருந்தால் என்ன தான் நடக்கும் இதுன்னு தெரியல. அங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் குறைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு அதுவே சின்ன தெருவு, அந்த தெருவே வந்து 1008 குப்பை குளமாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல போக முடியல, வண்டி எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னாக்கா, இப்போ நீங்களாம் மெயின் ரோட்டில் போயிருங்க, எங்கள் உள்ள மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்க? இதற்கான ஒரு முடிவு இருக்கா? இன்னும் இது யாரை போய் கேட்குறது? மினிஸ்டர் கேட்கணுமா? யாரை கேட்கணும்? இல்லை எம்எல்ஏவை கேட்கணுமா? எப்படி? அவரும் ஒருத்தர் வந்து பார்த்தார். இப்போ புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏ உடனே அவங்க செய்கிறேன்னாங்க, அவர் போயிட்டார். இதே மாதிரி போய்கிட்டே இருந்தால் இது எங்கே போய் முடியும்? பாண்டிச்சேரி திருந்தாதா? இதற்கு ஒரு முடிவு தான் என்ன? இதற்கு முடிவுரை எழுதுறது யார்? முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். மக்களின் குமரல்கள். இங்கே உள்ள குறிச்சிக்குப்பம் செங்கனியம்மன் கோயிலுக்கு எதுக்கு உள்ள அந்த குப்பை கூலத்தை பாருங்கள். எங்கே பார்த்தாலும் குப்பை கூலமாக தான் இருக்குது பாண்டிச்சேரி ஃபுல்லாக. ஸ்மார்ட் திட்டம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. தயவு கூர்ந்து இதை கொஞ்சம் கவனிக்கும். தேங்க்யூ.